நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் ஆப்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஏர்டெல் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே ஏர்டெல் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்காக அவங்க ஏர்டெல் கம்பெனி நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறமா அவங்க என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணுறோன்னா அவங்க நமக்கு தர சலுகைகளை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அது அப்படிங்கிறத நான் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது அவங்களோட ஏர்டெலோட அஃபிஷியல் ஆப்பு. அது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஏர்டெல் ஏர்டெல் தேங்க்ஸ், இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் இதை பாருங்கள். கீழே இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த ஆப் தான் வரும். அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஓப்பன் கேட்குது. நீங்கள் அதை ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது வெல்கம் லெட்ஸ் கெட் யூ ஸ்டார்டட் அந்த மாதிரி வருது பாருங்கள். இதை கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு கேட்கும். அந்த மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு உங்களோட ஏர்டெல் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் ஓடிபி கீழே கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஓடிபி வந்துடும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபை ஆகி அடுத்த பேஜுக்கு உங்களோட மெயின் பேஜுக்கு போயிடும். உங்களோட ஃபஸ்ட்டு ஏர்டெல் மெயின் பேஜ் ஏர்டெல் ஆப் மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களோட டேட்டா பேலன்ஸ் அண்ட் வேலிடிட்டி இது தெரியும். உங்களுக்கு டெய்லி நீங்கள் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கீங்க, அப்புறமா பேலன்ஸ் டேட்டா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு 1.1 GB இப்போ இன்றைக்கி பேலன்ஸ் ரிமைனிங் டேட்டா பேலன்ஸ் எனக்கு இருக்குது. நான் நெட் யூஸ் பண்ணல, அதிகமாக இருக்குது. அப்புறமா எனக்கு வேலிடிட்டி 31 days ரிமைனிங் எனக்கு இருக்குது. அடுத்து கால்ஸ் அன்லிமிட்டெட் கால். அது அப்புறமா நீங்கள் உங்களுக்கு இப்போ இது உங்களோட பேக்கேஜ் வேலிட் ஆகுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரீசார்ஜ் நவுங்கிற இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் இதில் வரும். நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது அடுத்து நான் சொல்கிறேன். அப்புறமா இந்த ஆப்ஷனுக்கு அப்புறமா கீழே வாங்க. கீழே வரும்போது மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இதில் நீங்கள் ஆட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று, இப்போ ஒரு ஆள் 2 ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க ஏர்டெல் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட நம்பரை இதில் ஆட் பண்ணணும்னா அதில் இதில் இன்னொரு செகண்டரி உங்களோட ஏர்டெல் நம்பர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுக்கும்போது அந்த ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் இதில் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஏர்டெல் நம்பர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வாங்க. கீழே ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. இதில் ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், டேட்டா கார்டு ரீசார்ஜ், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நம்பர் இதில் வந்துடும். இல்லைன்னா வராமல் இருந்ததுன்னா உங்கள் நம்பர் இதில் என்ட்ரி போடுங்க. போட்டுட்டு ஆல் பேக்ஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் எல்லாம் வரிசையாக வந்துடும். உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குது, உங்களோட மொபைல் சிம் கார்டுக்கு அவைலபிளான ஆஃபரபிள் பேக்கேஜஸ் என்னென்ன இருக்குங்கிறது வந்துடும். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு 598 இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வெளியே போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களோட ஒவ்வொரு ரீசார்ஜ் பேக்கேஜுக்கும் அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 598க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் 40 rupees டிஸ்கவுண்ட் கூப்பன் வித் திஸ் பேக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் 598 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னா இந்த 558 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு 598 ரூபா பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வெளியே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 598 பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கீழே வாங்க. 399 பேக்கேஜை பாருங்கள். இது 20 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போது 379 ஒன்லி. இந்த 379 அமௌண்ட் நம்ம பே பண்ண போதும். அது எப்படி ரீசார்ஜ் பண்ணோன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 399க்கு நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும்போது மேலே ₹20 டிஸ்கவுண்ட் கூப்பன் வித் திஸ் பேக்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போ எனக்கு 20 rupees எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருச்சு. கீழே நம்மளோட பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குது. இப்போ யூபிஐயா, இல்லை நியூ கார்டு, அப்புறமா பேடிஎம், ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எந்த ஆப்ஷன்ஸில் உங்களோட கார்டை நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு யூபிஐ மூலமாக பண்ணிக்கலாம். அது கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன். மற்றது எல்லாமே பேடிஎம், அப்புறமா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாமே பேங்க் செக்டார். பேடிஎம் ப்ரைவேட்டு, அதே மாதிரி ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, இதெல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸ். இதிலெல்லாம் போகிறத விட உங்களுக்கு கிளியர்லியாக இருக்கிறது யூபிஐ, அப்புறமா அவங்கவுங்க பேங்க் ஆப்ஷன்ஸ். இதில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான பெனிஃபிட். நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும். அப்புறமா பேக் வந்துட்டிங்கன்னா அடுத்தவங்க உங்களுக்கு
அடுத்து வந்து பையிங் இருக்குது பாருங்கள். அதில் வந்து போஸ்ட் பெய்டு, டிடிஹெச், ப்ராட்பேண்ட், ப்ரீபெய்டு, எக்ஸ்ட்ரீமு, டாங்கிள். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஏர்டெல் டிடிஹெச் இருந்ததுன்னா டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். அப்புறமா உங்களோட ஏர்டெல் ப்ரீபெய்டு சிம் வந்து போஸ்ட் பெய்டாக சேஞ்ச் பண்ணலாம். அந்த போஸ்ட் பெய்டுக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குங்கிறது வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த போஸ்ட் பெய்டு நான் கிளிக் பண்ணேன். இந்த மந்த்லி ரெண்டில் வந்து 499க்கு இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 3G டேட்டா அல்லது 4G டேட்டா வந்து 75 GB கொடுக்குறாங்க, அன்லிமிட்டெட் கால்ஸு. அப்புறமா அமேசான் ப்ரைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 3 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 இல்லை 4 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 எதுனாலும் நீங்கள் ப்ரீபெய்டு டு போஸ்ட் பெய்டு சேஞ்ச் பண்ணி பை பண்ணிக்கலாம். அடுத்து பேக் வாங்க. அடுத்து அதே மாதிரி டிடிஹெச், ப்ராட்பேண்டு இதெல்லாமே நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா கீழே வாங்க. கீழே வரும்போது டிவி சேனல்ஸ் இருக்குது பாருங்கள். நம்மளோட எல்லா டிவி சேனல்ஸும் இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். மொபைலில் வந்து இப்போ கிரிக்கெட் நடக்குதுன்னா கிரிக்கெட்டுக்கு நம்ம வந்து சேனல் வந்து தனியாக ஹாட்ஸ்டார் சேனல் தேவை இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஏர்டெல்லில் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி எல்லாமே நான் இப்போ வந்து சொல்லிட்டேன், ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா கீழே வாங்க. கீழே ஹோமுக்கு அடுத்து பேங்க் இருக்குது பாருங்கள். அந்த பேங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்டெல் ஆப் வேலெட், இந்த வாலெட்டில் வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ ஏர்டெல்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாலெட்லேருந்து உங்களோட ஏர்டெல் ஆப்லேருந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை % ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதில் எனக்கு வந்து பேலன்ஸ் 0 இருக்குது. இந்த இதில் வந்து வாலெட்டில் வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ கீழே வந்து ஆட் மணின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆட் மணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். இப்போ 500 ரூபாய்னா 500 கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைன்னா உங்களோட பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் கேட்கும். அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வாலெட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாலெட்டில் அமௌண்ட் இருக்கும். தேவையில்லாதப்போ இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அப்புறமா இதில் பாருங்கள், கீழே வாங்க. கீழே வரும்போது ரீசார்ஜ் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ COVID-19 இன்சூரன்ஸ், அதுக்கு இன்சூரன்ஸ் ஏர்டெல் கொடுக்குறாங்க. அது நீங்கள் வேணால் அந்த இதை போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்கேன் அண்ட் பே இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்கேன் அண்ட் பே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேனிங் இது வரும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது வரும். இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பெரிய ஃப்ரீ மார்க்கெட்ஸு, அப்புறமா பெட்ரோல் பல்க்கு இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கையில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்களோட QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எவ்வளோன்னு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் போயிடும். இது வந்து பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ். அப்புறமா PM கேர்ஸு, ஃபைட் கொரோனா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில் கட்டலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறமா சென்டரில் வந்து ஏர்டெலோட சிம்பிள் இருக்குது பாருங்கள் கீழே. அது வந்து ஷார்ட்கட் மெனு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரீசார்ஜ், பேபிள், சென்ட் மணி. இப்போ ஒரு ஆளுக்கு அமௌண்ட் அனுப்பணும்னா இதில் நம்ம அமௌண்ட் அனுப்பிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளோட ஏர்டெல் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து வாங்க. இந்த ப்ளே பட்டன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற நியூஸு, அப்புறமா ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஹைலைட்டாக ஓடிட்டு இருக்கிற சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் எல்லாமே இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டிவி சேனல் நான் வந்து ஆன் பண்ணுறேன். இந்த சன் டிவி ஆன் பண்ணுறோம் பாருங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நான் இப்போ சேனலை பாஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி சன் டிவி சேனல் வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி எந்த டிவி சேனல்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஹெச்டியோட உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி பேக் வாங்க. அடுத்து வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வரும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணலாம். அடுத்து வாங்க. கீழே அடுத்து பேங்கிங் இருக்குது. இந்த பேங்கிங் செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லைனா யாருக்காவது அமௌண்ட் அனுப்பியிருந்தீங்கனாலோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். அடுத்து அப்படியே பின்னாடி வாங்க. செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேமெண்ட் செட்டிங்ஸு, நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸு, ஆப் பர்சனலைசேஷன், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற யூசேஜஸ் அண்டு ஆஃபர்ஸ் எல்லாமே பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் அவங்க கொடுக்குற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிடுங்க. இது வந்து தெரியாமல் வந்து நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 20 ரூபா 30 ரூபா வந்து நமக்கு அது ஈஸியாக லாபம் கிடைக்குது. நீங்கள் வந்து வெளியே போய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நஷ்டமாக கிடைக்குது. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பி இந்த தகவலை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.